பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு T20 மேட்ச் இந்தியா உமன்ஸ் விசஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ். அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி டெஸ்ட் மேட்ச்சு 3 ஓடிய மேட்ச் ஆடினாங்க. அதில் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணாலும் ஓடிய மேட்ச்சில் படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். 3 மேட்ச்சுமே ஈஸியாக வின் பண்ணிட்டு போனாங்க. அதில் 2வது மேட்ச் க்ளோஸாக போய் கிட்டத்தட்ட அதுவுமே அவங்க ஈஸியாக வின் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பேட்டிங்கே ஆட முடியாமல் தீப்தி சர்மா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக நடந்த 10 ஓடிய மேட்ச்சுமே இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி T20 மேட்ச்சில் ஒரு மேட்ச் இந்தியா, ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியான்னு ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 2 T20 மேட்ச்சில். அதுக்கு முன்னாடி 23 மேட்ச் அதில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்ச் மட்டுமே இந்தியா உமன் ஜெயிச்சிருக்காங்க. வின்னிங் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா உமன் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா கிரிக்கெட்லேயே உமன்ஸ் கிரிக்கெட்டில் நம்பர் 1 டீம் ஆஸ்திரேலியா டீம் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமை செட் பண்ணால் போதும். இந்த மேட்ச் வந்து ஜனவரி 5 ஸோ 7:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 7 மணியா 7:30 மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இதில் 7 மணின்னு போட்டிருக்கு ஸ்டார்ட் ஆகிறது. ஒரு சில இதில் பார்த்தோம்னா 7:30ன்னு கொடுத்துருக்காங்க. 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும் நினைக்கிறேன். ஸோ தெரியல, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நானும் செக் பண்ணதில் 7:30க்கு ஸ்டார்ட்டாக இல்லை 7 PM ஸ்டார்ட்டான்னு தெரியல. கொஞ்சம் ஒரு 6:30க்கெலாம் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க ப்ளே பண்ணுறவங்க. டிஒய் பட்டேல் ஸ்டேடியமில் தான் அந்த மேட்ச்சை நடத்த போகிறாங்க. ஆல்ரெடி 2022 2 மேட்ச் வந்து இங்கே நடத்தியிருந்தாங்க. 2 மேட்ச்சுமே ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போயிருந்துச்சு. பவுலர்ஸ்க்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாப்பில் இருக்க 4 பேட்டருமே மேட்சை முடித்தாங்க. அதேமாதிரி 180 ரன்னு அடித்தாலுமே அதை சேஸ் பண்ணாங்க. இந்தியா ஒரு டைம் சேஸ் பண்ணாங்க, ஆஸ்திரேலியா ஒரு டைம் சேஸ் பண்ணாங்க. 2 மேட்ச்சுமே வந்து ஆளுக்கு ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் பொறுத்தவரையும் உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ ஃபேக் சேனல்ஸ்லாம் நிறையா கிராண்ட் லீக் ஜெயிச்ச மாதிரியா அப்படி இப்படின்னு போஸ்ட் இருக்கும். நம்ம நேமை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபேக் சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. அது யாருன்னு தெரியலை. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ் வந்து டெலகிராமில் இருக்கும். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு டைம் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். ஸோ இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு T20 மேட்ச் இந்தியா உமன்ஸ் விஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 7-8 பிளேயர்ஸ் வரையும் சேமாக தான் இருப்பாங்க உமன்ஸ் கேமில். 1 or 2 பிளேயர்ஸ் மட்டுமே ஏதாவது ரிஸ்கி பிக்கோ இல்லை கேப்டனை மாற்றி போடுற மாதிரியே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட கபடி மாதிரி தான். ஓவரால் எல்லா டீமுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில சேஞ்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும் உமன்ஸ் கிரிக்கெட்டில். ஸோ பார்க்கலாம். பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி எப்படி ப்ளே பண்ணிங்களோ ஃபேண்டசி அதே மாதிரி இப்போயும் ப்ளே பண்ணலாம். ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. லீடர் போர்டு நடத்துகிறாங்க. ஜிஎஸ்டியே இல்லை. நீங்கள் டேரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே வரும். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அந்த ஜிஎஸ்டி 28% கிடையாது. அதை அவங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 2 இன்டர்நேஷ்னல் மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த 2022 நடந்த மேட்ச். அதில் 2 மேட்ச்சுமே வந்து சேஸ் பண்ண டீம் தான் ஜெயித்தாங்க. ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க, ஒரு மேட்ச் வந்து இந்தியா ஜெயித்தாங்க. ஸோ பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறவங்க புதுசாக 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போனஸ் கொடுப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிளேயிங் 11 பார்ப்போம். இந்த பிளேயிங் 11 பார்த்தோம்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து ஓடிஐ ஃபார்மெட்டில் ஃபுல்லாக ஃப்ளாப்பு, T20யில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸுன்றதை கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் கவுர் 3 ஓடியுமே வந்து அல்ட்ரா ஃப்ளாப்பு, சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே கொடுக்க கிடையாது. பட் பார்த்தோம்னா T20யில் அவங்க ஓரளவுக்கு நல்லா ஆடுவாங்க. அதேமாரி ஜெனிமா ரோட்ரிஸு ஓடியில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பட் T20யில் அவங்களால வந்து ஆக்சிலேட் பண்ணி ஆடவே முடியாது. ரொம்பவுமே மோசமாக ஸ்லோவாக தான் ஆடுவாங்க. அதனால் அந்த ஓடிய 3 மேட்சை வச்சு இந்த மேட்ச்சுக்கு டீம்ன்றதை செட் பண்ணாதீங்க. T20க்கு புது மைண்ட் செட்டில் புதுசாக வந்து டீமை செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சப்போஸ் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, மறுபடியும் அதே அந்த 2022 பேட்டிங் ட்ராக்கே கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா, அதுக்கப்புறமா ரிச்சா கோசு, ஹர்மன்பிரீத் கவுர் இவங்களுக்குள்ளே வந்து நம்ம கேப்டன் கொடுக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும் ஷியாங்கா பாட்டியில் நம்ம பிக் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா டெத்தில் போடுவாங்க. கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி தீப்தி சர்மா ஒரு சேஃப் பிக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேட்டிங் அந்தளவுக்கு T20யில் அவங்க ஆல்ரெடி ஆடுறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் பார்த்தோம்னா பவுலிங்கில் திடீர்னு ஒரு 2 விக்கெட் எடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி அந்த பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அந்த 4 பேரில் மாற்றி நம்ம கேப்டனேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லையுமே ஹீலியை பொறுத்தவரையா ரேணுகா சிங்கோட ஸ்விங்கில் வந்து அவுட் ஆவாங்க. நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அந்த பியூர் பேட்டிங் ட்ராக்காக மறுபடியும் செட் பண்ணால் ரேணுகா சிங்க்கு விக்கெட் விழுகலைன்னா கண்டிப்பாக ஹீலி வந்து ஒரு பெரிய ரன்ஸ்க்கு போகிற வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி பெத்மோனி
இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த 2 மேட்சுமே கிட்டத்தட்ட 70க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. சேம் மெக்ராத்து, அதுக்கப்புறம் எல்சா பெரி, அப்படி இல்லாட்டி கார்னரு. இங்கே வந்து யார் யார் ஆட போகிறாங்கன்றது சுத்தமாக ஐடியாவே இல்லை எனக்கு. ஸோ ஏன்னா அவ்வளோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க. ஸோ யார் யாருக்கு வாய்ப்பு தர போகிறாங்க, ஓடிஎல் ஆடின பிளேயர்ஸுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பெஞ்சில் இருந்த பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு தர போகிறாங்களான்றதான் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இந்தியா டீமில் ஓரளவுக்கு இந்தியன் டீமில் நமக்கு ஐடியா கிடைக்கும். பட் ஆஸ்திரேலியன் டீமில் யார் யாருக்கு சான்ஸ் தராங்கன்றதை ஆன் டைமில் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதில் எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஜெனிமா ரோட்ரிக்ஸை தவிர்த்து மீதி இருக்க இந்த 4 பேருக்குள்ளே நம்ம கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக ரன்னை வந்து ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஷியங்கா பாட்டீல், செகண்ட் போல் பண்ணால் சாய்கா ஈசா, இவங்களை மட்டும் வந்து ஒரு சில டீம்ஸில் வந்து எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். கேப்டன்ஷிப் கொடுக்கணும் ஜஸ்ட் பிளேயர்ஸாக எடுத்துக்கலாம். சப்போஸ் விக்கெட் வந்து பியூர் பேட்டிங் ட்ராக்காக இல்லாமல் இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும், அந்த ஸ்லோ ட்ராக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பாங்க. எப்படி இங்கிலாந்து உமன்ஸும் இந்தியா உமன்ஸும் ஆடுறப்போ சார்லி டீன் ஒரு 4 விக்கெட்டு, சாரா கிளென் ஒரு 3 விக்கெட், அதுக்கப்புறம் எக்லிஸ்டன் ஒரு 2 விக்கெட், இந்த சைடில் ஷியங்கா பாட்டீல், அதுக்கப்புறம் சாய்கா ஈசாக்கு, தீப்தி சர்மா, இவங்க எல்லாருமே 2 விக்கெட்னு எடுத்த மாதிரி ஒரு ஸ்லோ ட்ராக்கை செட் பண்ணாங்கன்னா ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கிடச்சா அப்போது நீங்கள் தீப்தி சர்மா, ஷியங்கா பாட்டீல், அதுக்கப்புறமா சாய்கா ஈசாக் இவங்களுக்குள்ளே மாற்றி கேப்டன்ஷிப் கொடுத்துக்கோங்க. அப்போ ஹர்மன் பிரீத் பவுலிங் போடலாம், சஃபாலி வர்மா கூட பவுலிங் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். பூஜா ஹர்ஷாகர், நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரேணுகா சிங்க்கு ஓவர்ஸாக குறைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் இவங்க சைடில் பெட்டர் பிக்காக கண்டிப்பாக ஆஸ் கார்ட்னரு, அதுக்கப்புறமா அலன் ஹக்கிங், அதுக்கப்புறம் வர்கம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஸ்பின் அட்டாக்கை எடுத்துப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணுனாலும் அவங்க யாராவது ஒரு பிளேயரை கூட பெஞ்சில் இருக்கவங்களாம் ஆட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். இதில் கிரகமே வந்து மீடியம் ஃபேஸ் தான், பட் ரொம்ப ஸ்லோவாக தான் போடுவாங்க. போன டைம் ஆடினப்போ அந்த 2021 இவங்க 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க இதே கிரவுண்டில். ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பாங்க, ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக தான் எடுத்திருப்பாங்க. இப்போ பிச்சு மட்டும் அந்த ஸ்லோ ட்ராக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டான ட்ராக்கை செட் பண்ணுறாங்களா, இல்லை நல்ல மீடியம் ஃபேஸு ப்ளஸ் உங்களுக்கு பேட்டர்ஸுக்கு சாதகமான ட்ராக்கை செட் பண்ணுறாங்களான்றதை மட்டும் நம்ம ஆன் டைம் பார்த்துக்கிட்டால் போதும். அதை வச்சு நம்ம டீம்ன்றதை மேக் பண்ணிக்கலாம். காமனாக கேப்டன் கேப்டன் சாய்ஸு நோ டவுட்டு. கார்ட்னர் வந்து ஒரு கேப்டன், அதுக்கப்புறம் தீப்தி சர்மா வைஸ் கேப்டன் தான் எல்லோரும் போவாங்க. அதுக்கு மேலே போனோம்னா ஸ்மிருதி மந்தனா, பெத் மோனி, இந்த காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம போகலாம். பெரிய அளவில் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் தீப்தி சர்மா தான், இதெல்லாம் ரைட் ஹேண்டர் தான். ஆஸ் கார்ட்னர் போன டைமே 2 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க இதே கிரவுண்டில், பெரிய விக்கெட் எடுக்கலை. பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி அலன் ஹக்கிங்கை பொறுத்தவரையாக ஓடியில் இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருந்தாலும் T20 அவங்களால ரெக்கார்ட்ஸே வந்து கொடுக்க முடியல, புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். அதனால தான் அவங்கள WBBL எப்பவுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு நம்பர் 1 பவுலராக இருந்தால் கூட இந்தியாவுக்கு எதிராக ரெக்கார்டு கிடையாது, இந்தியன் கிரவுண்டில் ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லி அவங்கள ட்ராப் பண்ணிடுறாங்க. அதேமாரி ஃபேபி லிச்ஃபீல்டை பொறுத்தவரைய ஓடிஐ ஃபார்மெட்டில் 200 வந்து அடித்தாங்க, அதில் பல கேச்சஸை வந்து ட்ராப் பண்ணாங்க. அதனால் அவங்க கேம் எடுத்துகிட்டு போனது ஒரு பக்கம் இருந்தாலும் T20 ஃபார்மெட்டில் ரொம்ப புவரான ஒரு ரெக்கார்டு தான். WBBLலே பார்த்துருப்பீங்க, எந்த இடத்துல அவங்கள ஆட வச்சாலுமே சரியான பர்ஃபார்மன்ஸே கொடுக்க முடியல, வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் சப்போஸ் பிளேயிங் லோனில் லிச்ஃபீல்டை ஆட் பண்ணாங்கன்னா நிறைய பேர் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து மிக அதிகமாகவே இருக்கலாம். எல்சா பெரி பவுலிங் மேபி T20 பவுல் பண்ணலாம், ஓடிஎஸில் வந்து பெரிய அளவில் பவுல் பண்ணலை, ஒரு சேஃப் பிக்காக வந்து எடுத்துக்கலாம். ஓவரால் ஓரளவுக்கு ஸ்பின் ட்ராக் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் ஆஸ் கார்ட்னர், அதுக்கப்புறமா தீப்தி சர்மா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க அப்படி ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் கூட ஷியங்கா பாட்டீல் வந்து ஃபஸ்ட்டு போல் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள், டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க முடியும், எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஸ்மிருதி மந்தனா, அந்த சைடில் பெத் மோனி, அதுக்கப்புறமா வந்து வர்கம், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு கிராண்ட் லீக்கில் ரொட்டேட் பண்ணி கேப்டன்ஸ் கப்னா கொடுக்கலாம். ஸோ பியூர் பேட்டிங் ட்ராக்னால் பேட்டர்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்லோ ட்ராக் இங்கிலாந்துக்கு மாதிரி செட் பண்ணாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போதைக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் தான் வந்து அந்த இடத்துல விக்கெட் மாறுறப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சஃபாலி வர்மா ஹெட் டு ஹெட்டில் 20 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 27 ரன் ஆவரேஜ், ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு. ஓடிஐ ஃபார்மேட்டில் பெரிய அளவில் ஆட மாட்டாங்க, பெஞ்சிலையுமே இப்போ தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா ஹெட் டு ஹெட்டில் 29 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 53 ரன் ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்மே அந்த 2 ஓடிஐ ஃபார்மேட்டில் ஓரளவுக்கு ஆடி இருந்தாலும் நல்லா டச்சில் தான் இருக்காங்க. டீசெண்டான ஒரு பிக்கு, ஒரு பக்கா பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாசிகா பாட்டியா சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல, பட் ஹெட் டு ஹெட்டில் வெரி புவர் ரெக்கார்டு. 5 மேட்ச்சில் வெறும் 7 ரன் தான் ஆவரேஜ்.
சப்போஸ் ஆட வச்சாங்கன்னா கூட ட்ராப் பண்ணிக்கோங்க. ஜெனிமா ரோட்ரிக்ஸ் ஹெட் டு ஹெட்டில் வெறும் 18 ரன் தான் ஆவரேஜ், வென்யூவில் 2 ரன் தான் ஆவரேஜ். 2 மேட்ச் ஆடி 4 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த கிரவுண்டு நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய T20 பிளேயர்ஸ், ஸ்பெஷல் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஹெல்ப்ன்றது பண்ணியிருக்கு. ஹர்மன்ப்ரீத் கௌர் ஹெட் டு ஹெட்டில் 29 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 21 ரன் ஆவரேஜ். ஓடிஐ ஃபார்மேட்டில் போராக இருந்தாலும் T20யில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவாங்க. ரிச்சா கோசு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு கேப்டன்ஷிப்னா கிராண்ட் லீக்கில் கொடுக்கலாம். நல்லாவே வந்து ஃபார்மில் இருக்காங்க, சூப்பராக வந்து ஆடுறாங்க. ஷார்ட் பேங்கிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஏர்லியாக அந்த 6 அடிக்க போகிறப்ப மட்டும்தான் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாங்களே தவிர்த்து நல்லாவே கேமை எடுத்துகிட்டு போகிறாங்க. 29 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில். அதேமாதிரி தீப்தி சர்மா ஹெட் டு ஹெட்டில் 31 ரன் ஆவரேஜ், 22 விக்கெட்டு. பட் அந்த அளவுக்கு வந்து பேட்டிங் சரியாக ஆடுறது இல்லை. பவுலிங்கில் மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், ஸ்பின் ட்ராக்காக இருந்தால். ரேணுகா சிங் ஹெட் டு ஹெட்டில் 9 விக்கெட்டு, ஸ்லோ விக்கெட்டு, மீடியம் வேஸ் ப்ளஸ் ஸ்பின்னு பவுலிங் விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விக்கெட்ஸுன்றதை அதிகமாக எடுக்கலாம். ஹீலி ஹெட் டு ஹெட்டில் 24 ரன், வென்யூவில் பார்த்தோம்னா 31 ரன். பட் கிட்டத்தட்ட இவங்க வந்து அந்த ஃபின் ஆலன், அதுக்கப்புறம் மெண்டின்சன் இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பாங்க, மீதி 10 மேட்ச் வந்து டக் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயரு. பட் ஆஸ்திரேலியாவுக்கு கேப்டனாகவே சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒரு லாஜிக்குன்னே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து லேண்டிங் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயரு, ஸ்டெடி பிளேயரு. மெக்ராத்து, அதுக்கப்புறமா எல்சா பெரி, பெத்மோனி இவங்களாம் வந்து ஸ்டெடி பிளேயர்ஸ். பட் ஹீலி அந்தளவுக்கு ஸ்டெடி பிளேயரே இல்லை. பட் அவங்களுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. பெத்மோனி 48 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 2 மேட்ச்சில் 171 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்ச்சுமே வந்து வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். ஸ்கோர் கார்டை கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மெக்ராத் ஹெட் டு ஹெட்டில் 49 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 2 மேட்ச்சில் 110. அந்தளவுக்கு ஒரு பேட்டிங் ட்ராக்காக செட் பண்ணியிருந்தாங்க. ஆஷ் கார்ட்னர் ஹெட் டு ஹெட்டில் 32, 21 விக்கெட்டு. பட் இப்போதைக்கு ஆஷ் கார்ட்னர் பார்த்தோம்னா அந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங்லேயும் ஒரு 50 ரன்னு, பவுலிங்கில் 4 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கக்கூடியவங்க இப்போ கஷ்டப்பட்டு 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாங்க. பேட்டிங்கில் 20 ரன்னுக்கு மேலே அவங்களால அடிக்கவே முடியல. அதையும் பார்த்துக்கோங்க. வென்யூவில் 2 இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காங்க. எல்சா பெரி ஹெட் டு ஹெட்டில் 30 ரன் ஆவரேஜ், அதேமாதிரி இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங் பெரிய லெவலில் கிடைக்கல. வார்கம் 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஓடியில் நல்ல விக்கெட்ஸுன்றது எடுத்திருந்தாங்க. மேகா ஷூட்டு 19 விக்கெட் எடுத்திருக்காங்க 16 இன்னிங்ஸில். டி ப்ரௌனு ஆடுவாங்களான்னு தெரியல, 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. லித்ஃபீல்டு 2 இன்னிங்ஸில் வெறும் 11 ரன் தான் ஆவரேஜேவும். ஸோ ஒரு மேட்ச் மட்டும்தான் பேட்டிங் கிடச்சி, அதில் 11 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. இன்னொரு மேட்ச் வந்து பேட்டிங் கிடைக்கல. ஸோ இப்போதைக்கான டீம் பார்ப்போம். பெத்மோனி, அதுக்கப்புறமா ஸ்மிருதி மந்தனாக்கு கேப்டன்ஷிப் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அந்த நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தால், ஸ்லோ ட்ராக்காக இருக்குது, ரன்ஸ் கம்மியாக போகுன்ற மாதிரி பிச் ரிப்போர்ட் கிடச்சிச்சின்னா அப்படியே மாற்றிக்கோங்க. ஸ்ரீயங்கா பாட்டீல், அதுக்கப்புறம் வேகம், அதுக்கப்புறம் கார்ட்னர், தீப்தி சர்மானு ஆல்ரவுண்ட் இல்லாட்டி பவுலருக்கு கேப்டன்ஷிப் கப்னா போய் பேட்டர்ஸ்க்கு வந்து கேப்டன்ஷிப் கப்னா போகாதீங்க. அப்போது ஹீலி இந்த மாதிரி பிளேயர்ஸை கட் பண்ணிட்டு மிடில் ஆர்டர் பிளேயர்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. சஃபாலி வர்மா கூட கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கிடச்சோன்னே டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அதில் கூட நம்ம வந்து டீமை வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ பேட் பால் வேணால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியே கிடையாது. வேறு லெவலில் வந்து ஆப்பை அப்டேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அவங்க ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எல்லா பிபிஎல் மேட்சஸ்க்குமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த டபுள் ஹெட்டர் இருக்க மட்டும் ஒரு மேட்ச்சுக்கு நான் வீடியோன்றது போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.